ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ராகி வேஃபில்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பவுலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கங்க, 1/4 கப் துருவன தேங்காய், 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்புறம் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாத மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறணும். ஸோ அதனால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்தோடனே நீங்கள் சுட சுட ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டிப்படக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேஃபில் மேக்கரில் தான் ஊற்றணுன்ட்டு இல்லை, வேஃபில் மேக்கர் இல்லாதவங்க தோசைக்கல்லில் கூட குட்டி குட்டி பேன் கேக்ஸாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். வேஃபில் மேக்கர் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி வேஃபில் மேக்கரில் 2 பக்கமும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் இருக்க லேயரில் மட்டும் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 7 minutes ஆகுது நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி மாவை 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 7 minutes வேகணும். அதிலே க்ரீன் லைட் பாப்அப் ஆகும். அப்போனா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும், அதில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், சூப்பரான வேஃபில்ஸ் ரெடி. இதே இது நீங்கள் தோசைக்கல்லில் கூட பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பேன் கேக்ஸாக கூட ஊற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேன் கேக்ஸாக ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 minutesக்கு மூடி போட்டு வேக போட்டுட்டிங்கன்னா சூப்பரான பேன் கேக்ஸும் ரெடி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.